ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான தமிழரும் தொழில்நுட்பமும் தமிழ் சென்டர் டெக்னாலஜி GE 3252 நாளைக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். இந்த எக்ஸாம்ஸ்லாம் நம்ம எப்படி அதிக மார்க்ஸ் வாங்குறது அப்படிங்கிற பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக நாளைக்கு எக்ஸாமில் இந்த மிஸ்டேக்கை பண்ணிடுறாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் அதிக மார்க்ஸ் எடுத்துடலாம். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்தீங்க அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான தமிழரும் தொழில்நுட்பமும் தமிழ் சென்டர் டெக்னாலஜி GE 3252 பேப்பர் இருக்கும். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். இதுக்கு வந்து ஒரே ஒரு கிரெடிட் தான். மேக்ஸிமம் இதில் யாருமே அரியர் வைக்க சான்ஸ் இல்லை. நீங்கள் எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே. இருந்தாலும் இந்த பேப்பரில் எப்படி அதிக மார்க்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் ஒன்றுமே படிக்கல அப்படின்னாலும் எப்படி நம்ம ஈஸியாக வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன். நம்ம அப்லோட் பண்ணியிருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக அதெல்லாமே நல்லா கவர் பண்ணிடுங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th வரைக்கும் தமிழ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா, தமிழ் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தமிழ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் இங்கிலீஷில் அந்த பேப்பர் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எந்த மாதிரி எழுத போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்ககிட்ட கொஸ்டின் வரப்போ அந்த கொஸ்டினை நல்லா ரீட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் படித்த கொஸ்டினாக தான் இருக்கும், எல்லாமே ஓப்பன் கொஸ்டினாக தான் இருக்கும். இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியான பேப்பர் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 10 2 மார்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். பார்ட் பியில் பார்த்தீங்க அப்படின்னா 5 16 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதில் 11th கொஸ்டினுக்கு வந்து சாய்ஸ் இருக்காது. இதெல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். மெஜாரிட்டியாக நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 2 மார்க்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் 11th கொஸ்டினை எழுத முடிஞ்சால் ஃபஸ்ட்டு எழுதுங்க. இல்லை அப்படின்னா எனக்கு அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எப்படி மெஜாரிட்டி நீங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் நல்லா எழுதுகிற கொஸ்டின் உங்களுக்கு அந்த 11th கொஸ்டின் தெரியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த கொஸ்டின் உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக தெரியுமோ, பேஜஸ் எது நிறையா போகுமோ அந்த கொஸ்டினை ஃபஸ்ட் எழுத பாருங்கள். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும், இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பேஜஸ் நிறையா கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு 16 மார்க் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக நிறைய பேஜஸ் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக கொடுக்க பாருங்கள். உங்களுக்கு ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக வராது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் நடுவில் கொஞ்சம் கேப் போட்டு எழுதிங்க அப்படின்னாலே நீட்டாக தான் இருக்கும். சப்கேட்டிங்ஸ் போட்டு எழுதுங்க, கொஞ்சம் நல்லாயிருக்கும். வளவளன்னு நிறையா பேராகிராஃப் எழுதிங்க அப்படின்னா கொஞ்சம் படிக்கிறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இதே பாயிண்ட்ஸ் போட்டு எழுதிங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஸோ கிரெடிட்ஸ் வந்து ஒரே ஒரு கிரெடிட் தான். இதில் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு படிக்காமல் கொஞ்சம் நல்ல மார்க்ஸ் எடுக்கிற மாதிரி படித்து வச்சுக்கோங்க. ஈஸியாக வந்து இந்த சப்ஜெக்ட்டில் பாஸ் ஆகலாம், யாரும் வந்து பயப்படாதீங்க. ஸோ இப்போ எப்படி வந்து நம்ம பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சப்கேட்டிங்ஸ் போட்டு எழுத பாருங்கள். ஸோ எந்த இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்சளவு வந்து உங்கள் பேப்பரை நீட்னஸாக ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து விட்டுறாதீங்க. இங்கிலீஷில் எழுதினாலும் சரி, தமிழ் எழுதினாலும் சரி. அதே மாதிரி நீங்கள் எப்படி எழுதினாலும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் மேலே நீங்கள் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு அதுக்கு எக்ஸாம்பிளாக ஒரு பாட்டு கொடுங்க. சிலப்பதிகாரமோ கம்பராமாயணமோ இல்லை ஏதோ ஒன்று பெரிய புராணம் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு பாட்டு கொடுங்க. கீழே லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளாக ஒரு பாட்டு கொடுங்க. ஸோ எந்த பாட்டை நான் எப்படி செலக்ட் பண்ணி படிக்க அப்படின்னா சும்மா ஜஸ்ட்டு வந்து அது ரிலேட்டடாக இருக்கிற ஏதாச்சும் ஒரு 2 லைன் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. மெஜாரிட்டியாக ஒரு 5 பாட்டை மட்டும் தரவு பண்ணி வச்சுக்கோங்க. 5 கொஸ்டினுக்கும் 5 இது கொடுக்குற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. தமிழ் எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வந்து எப்படி வந்து டைம் மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். அனெக்சர் முன்னாடி பேஜ் வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். ஜென்ரலாகவும் உங்களுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம், பயப்படவே தேவையில்ல. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று தான். ஸோ ரீசெக்அப் கண்டிப்பாக பண்ணணும். லாஸ்ட் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லா கொஸ்டினும் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போட்டிருக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்லேயும் கரெக்டாக டிக் அடிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற அந்த நம்பரும் போட்டுக்கலாம் அப்படின்னு பாருங்கள். 12 A அப்படின்னா அந்த 12 A போட்டிருக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் எழுத பாருங்கள். கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். அந்த கொஸ்டினில் எந்த ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அதையுமே வந்து கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இப்போ பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னா எந்த இடத்துல மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் அதை தெளிவாக காட்டுற மாதிரி பேப்பரில் ப்ரெசென்ட் பண்ணிடுறாங்க. கொஸ்டின் நம்பரை கரெக்டாக வந்து போட்டு எழுத பாருங்கள். 11th கொஸ்டின் கண்டிப்பாக தெரியும் அப்படின்னா மட்டும் அந்த கம்பல்சரி கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். இல்லைனா பின்னாடி கூட அட்டன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டராக எழுதுனா தான் மார்க்ஸ் கிடைக்கும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் எழுதினாலே போதும். ஏன்னா நீங்கள் பேஜஸ் நிறையா கொண்டு போகிற கொஸ்டினை ஃபஸ்ட் எழுதினீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ண போகிறவங்களுக்கு ஃபஸ்ட்டே மார்க் போடுறப்போ அப்படியே வந்து மார்க்ஸ் உங்களுக்கு கொடுக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கொஸ்டினை படித்து தெளிவாக அட்டன் பண்ண பாருங்கள். சம்டைம்ஸ் அவங்க வந்து கேட்டிருக்கிறது வந்து அதில் ஏதாச்சும் ஒரு பார்ட் மட்டும் கேட்டுக்கலாம். நீங்கள் உட்காந்து தெளிவாக எழுத போகிறேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்லேருந்து எழுதலாம். ஸோ அப்படி எழுதலாம். ஆனால் அவங்க கேட்டிருக்க கண்டென்ட்டை கரெக்டாக கொடுக்க பாருங்கள். அன்னோன் கொஸ்டின்ஸாக ஃபஸ்ட் எழுதாதீங்க. ஸோ முடிஞ்சளவு நல்லா யோசித்து எந்த கொஸ்டின் எழுதுமோ நல்லா ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. மெஜாரிட்டியாக அந்த பேப்பர் ஈஸி தான். இருந்தாலும் இந்த ப்ரெசன்டேஷனை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் படித்தது வந்து ஜஸ்ட் ஒரு 20% தான். 80% நீங்கள் எஃபோர்ட் போகிறதால தான் இருக்குது, இந்த ப்ரெசன்டேஷனில் தான் இருக்குது. ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்க. கண்டிப்பாக கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். மெஜாரிட்டி ஓப்பன் டைப் கொஸ்டினாக தான் வரும். ஸோ நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.